பொதுவாக இது போல் இன்சூரன்ஸு இதெல்லாம் வரும்போது வழக்குகள் வந்து ரொம்ப நெடுநாளாக நடக்குது. அது இறந்தே 5 ஆண்டுகள் கழிச்செல்லாம் அந்த காம்பன்சேஷன் வருது அப்படிங்கிறப்ப, அது எப்படி சார் அணுகிறது வேகமாக நடைமுறைக்கு? பொதுவாகவே இதை ஆரம்பத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ நீதிமன்றத்தில் சமரச தீர்ப்பாயத்தில் விடுவாங்க, லோக் அதாலத்துன்னு சொல்லுவோம். அந்த லோக் அதாலத்தில் முதல்ல இந்த இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரியும் பாதிக்கப்பட்டவங்களும் உட்கார வச்சு உங்களுக்கு வந்து இவ்வளோ நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்களுக்கு வந்து வழக்கறிஞர் உதவி கூட தேவைப்படாது. நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து சரி ஓகே அப்படின்னு போயிட்டீங்கன்னா நீதிமன்றத்துக்கே போகாமல் உடனே உங்களுக்கு தீர்வாயிரும். ஓகே, அதுக்கு 1 வாரம் கூட ஆகாது, 10 நாள் கூட ஆகாது. ஓகே, ஆனால் அவங்க நீங்கள் எதிர்பார்த்த தொகை ஒரு 50 லட்சம், அவங்க ஒரு 5 லட்சம் தான் தராங்கன்னா தாராளமாக நீதிமன்றம் போகலாம். நீதிமன்றத்தில் வந்து இவ்வளோ நாள்னு அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கணக்கு இல்லைனாலும் ஒரு ரீசனபிளான ஒரு நாட்களில் இந்த கேஸ் முடியறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு நல்ல வழக்கறிஞர் தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியுமே தவிர யாரோ ஒருத்தவங்க ஏனதானன்னு பண்ணுறவங்க வந்து அது பண்ண முடியாது. அதனால் வழக்கறிஞர்கள் தேர்ந்தெடுக்கிறது எப்போதுமே எல்லா துறையில் இருக்க மாதிரி அதில் கொஞ்சம் நொழிவு சுழிவுகளோடு இது பண்ணணும். உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் எது இருந்தாலும் தாராளமாக என்ன அணுகலாம். உங்களுக்கு உதவுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். வாட்ஸ்அப்லேயோ இல்லை கமெண்ட் பண்ணால் கூட உங்களுக்கு உதவி செய்கிறேன்.